டேட்டா சயின்ஸ் பத்தி நமக்குள்ள இருக்கிற பேசிக்கான சில கேள்விகளுக்கான பதில் தரக்கூடிய சீரீஸா தான் இது இருக்க போகுது. டேட்டா சயின்ஸ்னா என்ன? டேட்டானா என்ன? இன்னைக்கு எல்லாருக்குமே படிச்சவங்க, படிக்காதவங்க, வயசானவங்க வரைக்கும் அட்லீஸ்ட் அவங்க மொபைல்ல யூஸ் பண்ற டேட்டா பேக்குன்னு சொல்ற அளவுக்காவது டேட்டா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க நினைச்சிட்டு இருக்க எல்லாமும் அது இல்லாம இருக்கிற எல்லாவுமே சேர்ந்ததுதான் இன்னைக்கு டேட்டா அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு யூடியூப ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம பிடிச்சிருக்குன்னு ஒரு வீடியோவை நம்ம பார்த்தா அதுவும் டேட்டா தான். ஒரு வீடியோவை நம்ம பிடிக்கலன்னு தள்ளி விட்டோம்னா நம்ம கிராஸ் ஓவர் பண்ணி வந்தோம்னா அதுவும் டேட்டா தான். அப்ப இன்னைக்கு ஒரு கம்பெனி அது வந்து ஒரு பேங்கா இருக்கலாம், இல்ல ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு இண்டிவிஜுவல் அவரோட ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்றதா இருக்கலாம். இந்த இடத்துல நான் கம்பெனி ஆர்கனைசேஷன் சொல்றது இதுல யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த டேட்டா தான் மூலதனம். அவங்க யார நோக்கி அவங்க பிசினஸ செலுத்துறாங்களோ அவங்கள பத்தின இன் அண்ட் அவுட் டேட்டாவை, ஈவன் ஹேக்கர்ஸ்க்கு கூட இது ரொம்ப முக்கியமா இருக்கு. இன் அண்ட் அவுட் டேட்டாவை தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் மூலமா இவங்களோட ப்ரியாரிட்டிஸ் எது, இவங்களோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, இவர்கிட்ட எதையெல்லாம் சேல் பண்ண முடியும், எதெல்லாம் சேல் பண்ண முடியாது அப்படின்னு அனலைஸ் பண்ணி அவங்க பிசினஸ்க்கான இன்சைட்டை எடுக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த மாடர்ன் டே வார்த்தைக்கு தான் டேட்டா சயின்ஸ்னு பேரு.